ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கான சிம்பிள் ப்ரூச் அண்ட் நீட் பேசிக்காகவும் இருக்கலாம், இது அட்வான்ஸ்டாகவும் இருக்கலாம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பீகாக் மாதிரியான ஒரு இமேஜ் தான் நம்ம ப்ரூச்சாக பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து ஓல்டு ஸ்டோன் இருந்தது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட நியூ இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் டு கிராஸ் ஸ்டிச் பண்ணுங்கள். அதாவது இந்த கிராஸ்லேருந்து இந்த கிராஸுக்கும், இந்த கிராஸ்லேருந்து இந்த கிராஸுக்கும். இப்போ நான் வந்து இந்த கிராஸை ஸ்டிச் பண்ணுறேன். கிராஸா ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். நீங்க டைரக்டா இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம்னு ஸ்டிச் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து உங்களுக்கு அவ்வளவா இருக்காது, பெர்ஃபெக்ட்டா இருக்காது. ஸோ அதனால நான் வந்து கிராஸ்ல ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த கிராஸ்ல இருந்து எடுத்து அந்த கிராஸுக்கு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதை சுற்றி நான் ஃபெதர் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எட்ஜில் இருந்து எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு லீவ் சீக்வன்ஸு, ஹை ஷேப் லீவ் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் கொடுக்கறதுக்கு ஒரு டியூப் பீட் எடுத்திருக்கேன். ஆன்டிக் டியூப் பீட் எடுத்திருக்கேன் நான். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த பீடு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஆன்டிக் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பக்கத்தில், அதாவது பீக்காக்கு அதோட ஃபெதர் மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை விட பெரிய லீஃப் வந்து உங்களுக்கு கிடைச்சதுனாலும் பெரிய லீஃப் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். பட் பெரிய லீஃப் வச்சு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் லீஃபை கொடுத்துடணும், அதுக்கு மேலே தான் இந்த ஸ்டோன்ஸை கொடுக்கணும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. தென் டியூப் பீட்ஸில் சில டியூப் பீட்ஸ் வந்து உங்களுக்கு நுழையாது. இன்கேஸ் நீங்கள் ஆரி தெரிஞ்சவங்களா இருந்ததுன்னா அந்த டியூப்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஆரிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோன்ஸ் வந்து சைஸ் வாரியாக உங்களுக்கு விற்கிது, அப்படி கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். வைக்கும்போது ஒரு லீஃபையும் கரெக்டாக பார்த்து வைங்க. ரொம்ப ஓவர்லேப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கேப்பாகவும் இருக்கக்கூடாது. அதனால தான் நான் வந்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஸோ இதே மாதிரியே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கரெக்டாக எட்ஜ் வரைக்கும், இந்த எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இந்த எட்ஜ் வரைக்கும் இதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இதில் என்ன வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ணலாம். பட் நம்ம பண்ணுற டிசைன் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக, லைட்டாக, கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து யோசித்து திங்க் பண்ணோன்னா பர்ஃபெக்டாக நீட்டாக பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பீகாக்கோட ஃபெதர் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல முடிச்சிருக்கேன். இப்போ நம்ம பீகாக் மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் சாலிட் டியூப் வந்து 1/2 இன்ச் சாலிட் டியூப் இருந்தது அப்படின்னு சொன்னால் 2 காலுக்கு பதிலாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை டியூப் பீட்ஸ் கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். என்கிட்ட 1/2 இன்ச் சாலிட் டியூப் இருக்கு. கரெக்டா நான் 2 டியூப் கொடுத்துக்கிறேன். நீங்க இது ஹேங்கிங் மாதிரி தொங்குற மாதிரியும் கொடுத்துக்கலாம், இல்ல அப்படியே எடுத்து அப்படியே ஸ்டிச் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். நான் ஹேங்கிங் மாதிரி தொங்குற மாதிரி தான் கொடுக்குறேன். த்ரெட் அடியில போய் சிக்கு விழுந்துருச்சு. த்ரெட் மாத்திக்கிறேன் நான். இங்கேருந்து எடுத்து கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்போவுமே நம்ம ஹேங்கிங் தானே பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த தடவை ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ஹேங்கிங் பண்ணி காமிச்சேன். ஸோ த்ரெட் வந்து எனக்கு அந்த கரெக்டாக த்ரெட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இதில் பட்டுதுன்னா த்ரெட்டு கட் ஆயிரும். இதுக்கு நடுவில் ஒரு நார்மல் டியூப் பீட் கொடுத்துக்கலாம்.
ஸோ பார்க்க சூப்பரா இருக்கு பாருங்க. தேங்க்யூ.